கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்திலே நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்கள். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கண்டிப்பா ஒரு நாள் உயர்த்துவார். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு உயர்வு உண்டு. இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ உங்க வாழ்க்கையில ஒரு உயர்வு உண்டு. கர்த்தர் உயர்த்துவார். அந்த நாள் வரிய, அந்த நிமிஷம் வரிய அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளை உயர்த்துவார். சில வீட்டில் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அம்மா அப்பா வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டுக்காங்க. அதுதான் நிறைய வீட்டில் உண்மையான காரியமா இருக்கு. சில வீட்டில் மனைவி அப்படின்னா புருஷன் 2 பேருமே சொல்லலாம், மாற்றி மாற்றி சண்டை போட்டக்கூடாது. விட்டு கொடுத்து அன்பு கூர்ந்தால் ஆசீர்வாதம். தேவனுடைய பார்வையிலே நம்ம எல்லாருமே விலையேற பெற்ற பிள்ளைகள். இரவு நேரத்தில் ஜெபிக்க போறோம். எப்படி ஜெபிக்க போறோம்? ஏற்ற காலம் வச்சிருக்கீங்கப்பா, என்னை கண்டிப்பா ஒரு நாள் நீங்க உயர்த்துவீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நமக்கு முதல்ல நம்பிக்கை இருக்கணும். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருங்க. அடங்கி இருக்கும்போது ஆசீர்வாதம், அடங்கி இருக்கும்போது உயர்த்துவார். யோசேப்பு ஒரு நாள் உயர்த்தினார். ஆனா உபத்திரம் வந்துச்சு, பாடு வந்துச்சு, ஆனா உயர்த்தினார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில உபத்திரம் இருக்கா, பிரச்சனை இருக்கா, கவலை இருக்கா, என்னை யாருமே விசாரிக்க ஆள் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? வேதம் சொல்லுது, தேவன் உங்களை விசாரிக்கிறான்படியால் உங்களை விசாரிக்க கர்த்தர் இருக்கிறார். நைட் நேரத்தில் ஒருவேளை எனக்கு யாருமே இல்லை, நான் தனியா இருக்கேன், நான் திக்கற்ற பிள்ளையா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது யோசித்தால், தேவன் இருக்கிறார். உங்களை விசாரிக்க தேவன் இருக்கிறார். அதனால இந்த இரவு நேரத்திலே நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்க போறோம். உங்களுக்கு என்ன வேணும் தேவனுக்கு தெரியும். அவர் உங்களை விசாரிக்கிறான்படியால், விசாரிக்க தேவன் இருக்கும்போது நம்ம ஏன் போட்டு யோசிப்பாங்க? அதனால உங்களுக்கு என்ன வேணும் தேவனுக்கு தெரியும். அவர் உங்களை விசாரிக்கிறானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அப்போ அந்த இரவு நேரத்தில் நம்ம என்ன தெரியுமா யோசிக்கணும்? என் இதயத்துல ஏதாவது பாரம் இருக்கா, ஏதாவது கவலை இருக்கா, இதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ப்பணிச்சு நம்ம தூங்கினாலே போதும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்களை ஒவ்வொரு நிமிஷமும் பாதுகாக்கிற கிருபைக்கு 1000 மடங்கு உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இரவு நேரத்திலே என்னை விசாரிக்க யார் இருக்கா? என் வாழ்க்கையில் எனக்கு இவ்வளோ கவலை இருக்கு, இப்படிலாம் யாரெல்லாம் யோசிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை தேவனே விசாரிக்க ஒரு கிருபைக்கா நன்றிப்பா. உங்க பிள்ளைகளுடைய கவலையெல்லாம் மாற்றி தரப்போற கிருபைக்கா நன்றிப்பா. உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள்னு சொன்னீங்கப்பா. எந்த குடும்பத்திலே உபத்திரத்தோடு இருக்காங்களோ எல்லா உபத்திரத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றி தரப்போற கிருபைக்கா நன்றிப்பா. ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கியது சொன்னீங்கப்பா. உங்களுடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த நாளிலும் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி. சிறுபிள்ளைகள் முதற்கொண்டு முதியோரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. கடல்ல கஷ்டப்படுறாங்க, அந்த உபத்திரத்துல வெளியில கொண்டு வாங்க. வீட்டுக்குள்ளே பல தேவைகளோடு நைட் நேரத்துல தூக்கம் வராமல் ஜெபிக்கிறாங்க. எல்லா தடைகளெல்லாம் மாற்றி இன்பமான தூக்கம் தாங்க. உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்க. நைட் நேரத்துல யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில என்ன உபத்திரம் இருக்கோ, என்ன பாடு இருக்கோ, என்ன பிரச்சனை இருக்கோ, எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து தயவாக மறுபடியும் ஆசீர்வதிங்க. இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. அதிகாலையில் உங்களுடைய பாதபிள்ளை கண் விழிக்க கதை கிருபை செய்யுங்க. எந்தெந்த குடும்பத்தை ஜெபிக்கணும் எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துள்ளப்பா. 24 மணி நேரம் நீங்க மட்டும்தான்ப்பா எங்களை பாதுகாக்க முடியும். உங்க பாதபிள்ளை அர்ப்பணிக்கிறோம்ப்பா, உங்க ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்க குறையெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா, எங்க பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. இன்பமான நித்திரை தாங்கப்பா. அதிகாலையில் உங்களுடைய சமூகத்தில் கண் விழிக்க கிருபை செய்யுங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. சில குடும்பத்தில் தேவையில்லாம மரண பயம், தற்கொலை எண்ணங்கள் அது எல்லாவற்றையும் நீக்கிருங்கப்பா. பலவீனத்தோடு வியாதியோடு யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ பரிபூர்ணமான சுகம் தாங்கப்பா, பரிபூர்ணமான சுகம் தாங்கப்பா, தீர்காயுஸ் தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலுள்ள குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து பரிபூர்ணமா சுகமாக்கி ஆசிரியங்க.
எந்த குடும்பத்தில் சண்டை போடுறாங்களோ அந்த எல்லா கருத்தையும் மாற்றி அன்பின் அபிஷேகம்லாம் நிரப்பி ஆசிரியர் இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பூர்ண சுகம் தாங்க, பூர்ண விடுதலை தாங்க, பூர்ண ஆரோக்கியம் தாங்க, சந்தோஷமா மன மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு விசுங்க. இந்த இரவு வேளையிலே செல்போன்லயோ தேவையில்லாத காரியத்தில் அடிமையில சிக்கிக்கொள்ளுடைய கர்த்தர் கூட வேல் அடைத்து பாதுகாத்துள்ளுங்க. உங்க நாமம் மட்டுமே விடுத்தும் உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி விடுறோம். துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.